ஓம் சாந்தி. ஜூன் 4, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது இந்த தீய உலகம் தீமூட்டப்பட உள்ளது. ஆகவே நீங்கள் உங்களுடையது என்று அழைக்கின்ற உங்களுடைய ஷரீரம் உட்பட அனைத்தையும் மறந்துவிடுங்கள். உங்கள் இதயத்தை இவ்வுலகின் மீது பற்று கொள்ளச் செய்யாதீர்கள். கேள்வி: நீங்கள் இந்த துன்ப உலகின் மீது விருப்பமின்மையை கொண்டிருப்பதற்கு தந்தை ஏன் உங்களை தூண்டுகின்றார்? பதில்: நீங்கள் சாந்தி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் செல்ல வேண்டும் என்பதால் ஆகும். நீங்கள் இனியும் இந்த தீய உலகில் இருக்க வேண்டியதில்லை. ஆத்மாக்கள் தங்கள் ஷரீரங்களில் இருந்து விடுபட்டு வீடு திரும்புவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் என்பதால் நீங்கள் ஏன் அந்த ஷரீரங்களை பார்க்க வேண்டும்? ஆகவே உங்களுடைய புத்தி எவருடைய பெயரையோ அல்லது ரூபத்தையோ நோக்கி ஈர்க்கப்படக்கூடாது. தீய எண்ணங்களை கொண்டிருப்பதாலும் உங்களுடைய அந்தஸ்து அழிக்கப்படும். ஓம் சாந்தி. சிவ் பாபா தனது குழந்தைகளான ஆத்மாக்களாகிய உங்களுடன் பேசுகின்றார். ஆத்மாக்களாகிய நீங்களே கேட்கின்றீர்கள். நீங்கள் ஓர் ஆத்மா என்ற நம்பிக்கையை நீங்கள் ஒவ்வொருவருமே கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நம்பிக்கை ஏற்பட்ட பின்னர் எல்லையற்ற தந்தை அனைவரையும் திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்துள்ளார் என்பதை நீங்கள் மற்றோருக்கு விளங்கப்படுத்த வேண்டும். அவர் உங்களை துன்ப பந்தனங்களில் இருந்து விடுவித்து சந்தோஷ உறவு முறைகளுக்குள் அழைத்து செல்கின்றார். உறவு முறை சந்தோஷம் எனவும் பந்தனமானது துன்பம் எனவும் அழைக்கப்படுகிறது. இங்கு உங்களுடைய இதயத்தை இப்பொழுது எந்த ஒருவருடையதும் பெயரிலோ அல்லது உருவத்திலோ பற்றி கொள்ள அனுமதிக்காதீர்கள். உங்களுடைய வீட்டிற்கு திரும்பிச் செல்ல தயாராகுங்கள். எல்லையற்ற பாபா ஆத்மாக்கள் அனைவரையும் திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கு வந்துள்ளார். ஆகவே உங்களுடைய இதயம் இங்கு எவர் மீதும் ஈர்க்கப்படுவதை அனுமதிக்காதீர்கள். இங்குள்ள பந்தனங்கள் அனைத்தும் தீயவையாகும். இப்பொழுது நீங்கள் தூய்மையாகிவிட்டீர்கள் என்பதால் உங்களுடைய ஷரீரத்தை எவரும் தீய எண்ணங்களுடன் தொடக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அந்த எண்ணங்கள் அகற்றப்படுகின்றன. தூய்மையாகாமல் உங்களால் வீடு திரும்ப முடியாது. நீங்கள் உங்களை சீர்திருத்திக் கொள்ளாது விட்டால் தண்டனையை அனுபவம் செய்ய நேரிடும். இந்நேரத்தில் ஆத்மாக்கள் அனைவரும் சீர்கெட்டுள்ளனர். தங்கள் ஷரீரங்களின் மூலமாக அவர்கள் தீய செயல்களை செய்கின்றனர். அவர்களின் இதயங்கள் தீய ஷரீரங்களின் மீது பற்று கொண்டிருக்கின்றன. தந்தை வந்து கூறுகின்றார், அந்த தீய எண்ணங்கள் அனைத்தையும் நிறுத்துங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் ஷரீரத்திலிருந்து விடுபட்டு வீடு திரும்ப வேண்டும். இவ்வுலகம் மிகவும் தீயதாகும். இனியும் தொடர்ந்து இங்கிருக்க நீங்கள் விரும்பவில்லை. உங்களுக்கு எவரையும் பார்க்கும் ஆசையும் கிடையாது. உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு தந்தை இப்பொழுது வந்துள்ளார். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். தூய்மையாகுவதற்கு தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய இதயத்தை ஷரீரதாரிகள் எவர் மீதும் பற்று வைப்பதற்கு அனுமதிக்காதீர்கள். உங்களுடைய பற்றுகள் அனைத்தும் முற்றிலுமாகவே முடிவடைய வேண்டும். ஒரு கணவனும் மனைவியும் ஒருவர் மீதொருவர் அதிக அளவு அன்பு செலுத்துகிறார்கள். அவர்களில் ஒருவர் இல்லாது மற்றவரால் பிரிந்து வாழ முடியாது. நீங்கள் இப்பொழுது உங்களை சகோதரர்களாக ஆத்மாக்களாக கருத வேண்டும். தீய எண்ணங்கள் எவையும் இருக்கக்கூடாது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இப்பொழுது இவ்வுலகம் ஒரு விலைமாதர் இல்லமாக உள்ளது. விகாரங்களின் காரணமாகவே நீங்கள் ஆரம்பத்திலிருந்து மத்தியமத்தின் மூலமாக இறுதி வரை துன்பத்தையே அனுபவம் செய்திருக்கின்றீர்கள். தந்தை உங்களை விருப்பமின்மையை கொண்டிருக்க தூண்டுகின்றார். நீங்கள் இப்பொழுது ஒரு நீராவி கப்பலில் அமர்ந்திருந்து வீடு திரும்ப தயாராகின்றீர்கள். இப்பொழுது தந்தையிடம் தான் திரும்பிச் சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதை ஆத்மா புரிந்து கொள்கின்றார். இப்பழைய உலகம் முழுவதிலும் நீங்கள் ஆர்வமின்மையை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இனிமேலும் விலைமாதர் இல்லமான
நரகமாகிய இந்த தீய உலகில் இருக்க விரும்பவில்லை. ஆகவே நஞ்சாகிய தீய எண்ணங்களை கொண்டிருப்பது மிகவும் தீங்கானதாகும். உங்களுடைய அந்தஸ்தும் அழிக்கப்பட்டுவிடும். தந்தை கூறுகின்றார், நான் சந்தோஷ தாமமாகிய அழகிய உலகிற்கு உங்களை அழைத்து செல்வதற்கு வந்துள்ளேன். நான் உங்களை இந்த விலைமாதர் இல்லத்திலிருந்து சிவாலயத்திற்கு அழைத்து செல்வேன். ஆகவே இப்பொழுது உங்களுடைய புத்தியின் யோகமானது புதிய உலகத்துடன் இருக்க வேண்டும். நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். எல்லையற்ற பாபாவே உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். எவ்வாறு எல்லையற்ற உலக சக்கரம் சுழல்கிறது என்பது உங்களுடைய புத்தியில் உள்ளது. உலக சக்கரத்தை அறிந்து கொள்வதனால், அதாவது சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுவதால் நீங்கள் பூகோளத்தை ஆள்பவர்கள் ஆகுவீர்கள். உங்களுடைய புத்தியின் யோகம் ஒரு ஷரீரதாரியுடன் இணைக்கப்பட்டிருப்பதால் உங்களுடைய அந்தஸ்து அழிக்கப்படும். ஷரீர உறவுமுறைகள் எவற்றையும் நீங்கள் நினைவு செய்யக்கூடாது. இது அனைவருக்கும் துன்பத்தை விளைவிக்கின்ற துன்ப உலகமாகும். இந்த தீய உலகிலிருந்து தந்தை அனைவரையும் அப்பால் அழைத்து செல்கின்றார். ஆகவே உங்களுடைய புத்தியின் யோகத்தை உங்கள் வீட்டுடன் தொடர்பு படுத்துங்கள். முக்தி அடையவே மனிதர்கள் பக்தி செய்கிறார்கள். நீங்களும் கூறுகின்றீர்கள், ஆத்மாக்களாகிய நாங்கள் இங்கிருக்க விரும்பவில்லை. நாங்கள் இந்த தீய சரீரங்களை துறந்து எங்களுடைய வீட்டிற்கு திரும்புவோம். இது ஒரு பழைய சப்பாத்தாகும். நீங்கள் தந்தையை நினைவு செய்தவாறே அந்த சரீரத்தை துறப்பீர்கள். உங்களுடைய இறுதி கணங்களில் நீங்கள் தந்தையை தவிர எவரையும் நினைவு செய்யக்கூடாது. நீங்கள் உங்களுடைய சரீரத்தையும் இங்கு நீக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய சரீரத்தை நீக்கும் பொழுது அனைத்தையும் துறக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடையது என்று கூறுகின்ற உங்கள் சொந்த சரீரம் உட்பட அனைத்தையும் மறக்க வேண்டும். இந்த தீய உலகம் தீமூட்டப்பட உள்ளது. ஆகையாலேயே உங்கள் இதயத்தை அதன் மீது பற்றுக்கொள்ள செய்யாதீர்கள். தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்காக சொர்க்கத்தை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களே அங்கு சென்று வாழ்பவர்கள். இப்பொழுது உங்களுடைய முகங்கள் அந்த திசையில் உள்ளன. நீங்கள் தந்தையையும் வீட்டையும் சொர்க்கத்தையும் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் இந்த துன்ப பூமியில் விருப்பமின்மையை கொண்டுள்ளீர்கள். நீங்கள் இந்த சரீரங்கள் மீது விருப்பமின்மையை கொண்டுள்ளீர்கள். திருமணம் செய்வதற்கான அவசியம் என்ன? திருமணம் செய்வதால் உங்கள் இதயம் சரீரத்தின் மீது பற்று வைக்கிறது. தந்தை கூறுகின்றார், அப்பழைய சப்பாத்துகளில் அன்பு வைக்காதீர்கள். இது ஒரு விலைமாதர் இல்லம். அனைவரும் தூய்மையற்றவர்கள். இது ராவண ராஜ்யம் ஆகும். இங்கு உங்கள் தந்தையை தவிர எவர் மீதும் உங்கள் இதயத்தில் பற்றை கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்யாது விட்டால் உங்களுடைய எண்ணற்ற பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்பட முடியாது. அவ்வாறாயின் நீங்கள் அதிகளவு தண்டனையை அனுபவம் செய்ய நேரிடுவதுடன் உங்களுடைய அந்தஸ்தும் அழிக்கப்பட்டுவிடும். ஆகவே அக்கலியுகத்து பந்தனங்களை ஏன் துறக்கக்கூடாது? தந்தை இந்த எல்லையற்ற விஷயங்களை அனைவருக்கும் விளங்கப்படுத்துகின்றார். சந்நியாசிகள் ரஜோ பிரதானமாக இருந்த பொழுது உலகம் அவ்வளவு தீயதாக இருக்கவில்லை. அவர்கள் காட்டில் வசிப்பது வழக்கம். அனைவரும் அவர்களால் கவரப்பட்டிருப்பார்கள். அங்கே அவர்களுக்கு மக்கள் உணவை எடுத்து செல்வார்கள். அங்கு அவர்கள் எந்த பயமுமின்றி வசித்தார்கள். நீங்களும் பயமின்றி இருக்க வேண்டும். உங்களுக்கு இதற்கு பரந்த புத்தி தேவையாகும். குழந்தைகளாகி நீங்கள் தந்தையிடம் வரும்பொழுது சந்தோஷம் அடைகின்றீர்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து சந்தோஷ தாமமாகிய உங்கள் ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கு பெரும் துன்பம் உள்ளது. பல கொடிய நோய்கள் போன்றவை உள்ளன. எந்த துன்பமும் அற்ற அல்லது வியாதி போன்றவற்றின் எந்த சுவடுமற்ற ஓர் இடத்திற்கு அவர் உங்களை அழைத்து செல்வார் என்ற ஓர் உத்தரவாதத்தை தந்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். அவர் உங்களை அரை கல்பத்திற்கு ஆரோக்கியமானவர்கள் ஆக்குகின்றார். நீங்கள் இங்கு உங்கள் இதயத்தில் எவர் மீதாவது பற்று வைத்தால்
பெருமளவு தண்டனையை அனுபவம் செய்ய நேரிடும். 3 நிமிட மௌனம் பற்றி பேசுபவர்களுக்கு விளங்கப்படுத்தி அவர்களை கேளுங்கள். வெறுமனே மௌனத்தில் என்ன நடைபெறும்? இங்கு நீங்கள் உங்களுடைய தந்தையை நினைவு செய்வதன் மூலம் பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும். தந்தையே உங்களுக்கு மௌனத்தின் ஆசீர்வாதத்தை கொடுப்பவர். அவரை நினைவு செய்யாமல் உங்களால் எவ்வாறு அமைதியை பெற முடியும்? அவரை நினைவு செய்வதால் மாத்திரம் உங்களால் உங்களுடைய ஆஸ்தியை பெற முடியும். ஆசிரியர்கள் இந்த கற்பித்தல்களை கற்பிக்க வேண்டும். நீங்கள் உஷாராக வேண்டும். அப்பொழுது எவரும் எதையும் கூற மாட்டார்கள். நீங்கள் தந்தைக்கு உரியவர்கள் ஆகையால் உங்களுடைய வயிற்றுக்கான உணவை பெறுவீர்கள். நீங்கள் உங்களுடைய ஜீவனோபாயத்திற்காக பெருமளவை பெறுவீர்கள். புதல்வி வேதாந்தி கீதையை உரைத்தவர் யார் என்கின்ற வினா இருந்த ஒரு பரீட்சையை எழுதினார். அவர் பதிலளித்தார், பரமாத்மாவாகிய பரமதந்தை சிவனே ஆவார். எனவே அவர் சித்தியடையவில்லை. கிருஷ்ணரின் பெயரை எழுதியவர்களே சித்தியடைந்தார்கள். குழந்தை உண்மையை கூறினார். ஆனால் அவர்கள் அதை அறியாத காரணத்தால் அவரை சித்தியடைய செய்யவில்லை. பின்னர் அவர் அவர்களுடன் வாதிட வேண்டி இருந்ததுடன் தான் உண்மையையே எழுதியதாக அவர்களிடம் கூறினார். அஷரீரியான பரமாத்மாவாகிய பரம தந்தையே கீதையின் கடவுளாவார். அது ஷரீரதாரியான கிருஷ்ணராக இருக்க முடியாது. எவ்வாறாயினும் இக்குழந்தை ஆன்மீக சேவை செய்வதற்கான விருப்பத்தை கொண்டிருந்தார். எனவே அவர் கற்பதையே நிறுத்தினார். தந்தையை நினைவு செய்யும் பொழுதே உங்களுடைய ஷரீரத்தை துறந்து மௌன உலகிற்கு செல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு இப்பொழுது தெரியும். நினைவு செய்வதில் நிலைத்திருப்பதனால் நீங்கள் ஆரோக்கியம், செல்வம் ஆகிய இரண்டையும் பெறுகின்றீர்கள். பாரதத்தில் அமைதியும் செழிப்பும் இருந்தன. குமாரிகளாகிய நீங்கள் அமர்ந்திருந்து இந்த விஷயங்களை மக்களுக்கு விளங்கப்படுத்தினால் எவரும் உங்களை விமர்சிக்க மாட்டார்கள். அவர்களில் எவராவது உங்களை எதிர்த்தால் சட்டத்திற்கு ஏற்ப அவர்கள் மீது உங்களால் வழக்கு தொடர முடியும். சென்று முக்கியமான அலுவலர்களை பாருங்கள். அவர்களால் உங்களை என்ன செய்ய முடியும்? நீங்கள் பட்டினி கிடப்பீர்கள் என்பதல்ல. உங்களால் ஒரு வாழைப்பழத்துடன் அல்லது தயிருடன் ஒரு சப்பாத்தியை உண்ண முடியும். தங்களின் வயிற்று பிழைப்புக்காக மனிதர்கள் பல்வேறு பாவங்களை செய்கின்றனர். தந்தை வந்து அனைவரையும் பாவ ஆத்மாக்களில் இருந்து புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றுகின்றார். பாவத்தை செய்யவோ அல்லது பொய்யை கூறவோ தேவையில்லை. நீங்கள் சக்கரத்தின் 3/4 பங்கிற்கு சந்தோஷத்தையும் சக்கரத்தின் 1/4 பங்கிற்கு மாத்திரம் துன்பத்தையும் பெறுகின்றீர்கள். இப்பொழுது தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படும். இதற்கு வேறு எந்த வழிமுறையும் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் மக்கள் அதிக அளவு தடுமாறி திரிகின்றார்கள். அவர்கள் வீட்டிலும் சிவனை வழிபட முடியும். இருந்தும் அவர்கள் நிச்சயமாக ஓர் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். இங்கு நீங்கள் தந்தையை கண்டு கொண்டீர்கள். நீங்கள் அவருடைய உருவமொன்றை வைத்திருக்க அவசியமில்லை. உங்களுக்கு பாபாவை தெரியும். அவர் உங்களுடைய எல்லையற்ற தந்தையாவார். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்வர்க ராஜ்யம் என்னும் ஆஸ்தியை கொடுக்கின்றார். நீங்கள் தந்தையிடமிருந்து உங்களுடைய ஆஸ்தியை பெறுவதற்காகவே இங்கு வந்துள்ளீர்கள். சமய நூல்கள் போன்றவை எவற்றையும் கற்பதற்கான கேள்வி எதுவும் இங்கு கிடையாது. நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பாபா, நாங்கள் உங்களிடம் வர இருக்கின்றோம். நீங்கள் அந்த வீட்டை விட்டு நீங்கி எவ்வளவு காலம் ஆகிவிட்டது? சந்தோஷ தாமத்தை கடந்து நீங்கள் 63 பிறவிகளை எடுத்தீர்கள். இப்பொழுது தந்தை கூறுகின்றார், நீங்கள் அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் செல்ல வேண்டும். தொடர்ந்து இந்த துன்ப தாமத்தை மறந்துவிடுங்கள். சந்தோஷ தாமத்தையும் அமைதி தாமத்தையும் நினைவு செய்யுங்கள். இதை குறித்து எந்த சிரமமும் கிடையாது. சிவ் பாபா சமய நூல்கள் போன்ற எவற்றையும் கற்க வேண்டிய அவசியமில்லை.
இந்த பிரம்மாவே அவற்றை கற்றுள்ளார். சிவ் பாபா இப்பொழுது உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பிரம்மாவினாலும் கற்பிக்க முடியும். எவ்வாறாயினும் நீங்கள் எப்பொழுதும் சிவ் பாபாவே உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்றே கருத வேண்டும். அவரை நினைவு செய்வதால் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். இவர் மத்தியில் இருக்கின்றார். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது அதிக காலமில்லை, மிக குறுகிய காலமே எஞ்சி உள்ளது. உங்கள் பாக்கியத்தில் உள்ளவற்றையே நீங்கள் பெறுவீர்கள் என்று எண்ண வேண்டாம். ஒரு பாடசாலையில் நீங்கள் கற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் பாக்கியத்தில் உள்ளவற்றையே நீங்கள் பெறுவீர்கள் என்று நீங்கள் கூற மாட்டீர்கள். இங்கு நீங்கள் கற்காது விட்டால் அங்கு நீங்கள் எண்ணற்ற பிறவிகளுக்கு வேலை செய்ய நேரிடும். உங்களால் ஒரு ராஜ்யத்தை பெற இயலாதிருக்கும். பின்னர் திரேதா யுகத்தில் நீங்கள் ஒரு கிரீடத்தை பெறக்கூடும். தூய்மையாகுவதும் மற்றோர்களை தூய்மையாகுவதற்கும் தூண்டுவதுமே பிரதான விஷயமாகும். சத்திய நாராயணனாக ஆகின்ற உண்மை கதையை மற்றோருக்கு கூறுங்கள். இது மிகவும் இலகுவானதாகும். உங்களுக்கு 2 தந்தையர்கள் உள்ளார்கள் என்பதை முதலில் விளங்கப்படுத்துங்கள். உங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடமிருந்து நீங்கள் ஓர் எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். உங்களுடைய எல்லையற்ற தந்தையிடமிருந்தோ நீங்கள் ஓர் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். உங்களுடைய எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதால் நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள். எவ்வாறாயினும் அதிலும் நீங்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும். ஓர் அந்தஸ்தை பெறுவதற்கு மக்கள் கடுமையாக சண்டையிடுகிறார்கள். இறுதியில் அவர்கள் ஒருவரை ஒருவர் குண்டுகளினால் உதவுவார்கள். அங்கு ஒருபொழுதும் பல்வேறு சமயங்கள் இருப்பதில்லை. ஆனால் அவை நீண்ட காலத்திற்கு இருக்கவும் முடியாது. நீங்களே ராஜ்யத்தை ஆட்சி செய்ய போகின்றவர்கள். ஆகவே உங்கள் மீது கருணை கொண்டிருங்கள். குறைந்தபட்சம் ஓர் உயர்ந்த அந்தஸ்தையேனும் பெறுங்கள். சில குழந்தைகள் 8 அணாக்களை 50% கொடுத்தும் கூறுகின்றார்கள், எனக்காக சொர்க்கத்திற்கென ஒரு செங்கலை இடுங்கள். நீங்கள் சுதாமாவின் குசைலரின் உதாரணத்தை பற்றி கேள்விப்பட்டுள்ளீர்கள். ஒரு கைப்பிடி அரிசியின் பிரதிபலனாக அவர் ஒரு மாளிகையை பெற்றார். ஏழைகள் 8 அணாக்களை மாத்திரம் கொண்டுள்ளதால் அவர்களால் அந்த அளவு மாத்திரமே கொடுக்க முடியும். அவர்கள் கூறுகிறார்கள், பாபா, நாங்கள் ஏழைகள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஓர் உண்மையான வருமானத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இங்குள்ள அனைவரினதும் வருமானம் பொய்யானதாகும். அவர்கள் தானம் கொடுத்து புண்ணியம் செய்யும் பொழுது பாவ ஆத்மாக்களுக்கே தானம் செய்கிறார்கள். ஆகவே அது புண்ணிய ஆத்மா ஆகுவதற்கு பதிலாக ஒரு பாவம் ஆகின்றது. பணத்தை கொடுத்தவருக்கு அது ஒரு பாவமாகவும் ஆகின்றது. அத்தகைய விஷயங்களை செய்வதால் அனைவரும் பாவ ஆத்மாக்கள் ஆகிவிட்டார்கள். சத்யுகத்தில் மாத்திரமே புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். அது புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாகும். தந்தையால் மாத்திரமே இவ்வுலகை உருவாக்க முடியும். ராவணனே ஆத்மாக்களை பாவிகள் ஆக்குகின்றான். மக்கள் மிகவும் தீயவர்கள் ஆகின்றார்கள். இப்பொழுது தந்தை கூறுகின்றார், தீய செயல்களை செய்யாதீர்கள். புதிய உலகில் தீயவை எதுவும் இருக்க முடியாது. அதன் பெயரே சொர்க்கமாகும். எனவே அங்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. சொர்க்கம் என்கின்ற வார்த்தை கூறப்பட்டதுமே ஒருவரின் வாய் ஊறத் தொடங்குகிறது. தேவர்கள் இருந்திருக்க வேண்டும். அதனாலேயே அவர்களுடைய ஞாபகார்த்தங்கள் உள்ளன. ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள் ஆவார்கள். எண்ணற்ற நடிகர்கள் உள்ளனர். அவர்கள் எங்கிருந்து தங்களுடைய பாகங்களை நடிப்பதற்கு வந்தார்களோ அந்த இடத்திலேயே அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். இப்பொழுது கலியுகத்தில் எண்ணற்ற மனிதர்கள் உள்ளார்கள். தேவர்களின் ராஜ்யம் இப்பொழுது கிடையாது. மற்றோருக்கு விளங்கப்படுத்துவது மிகவும் இலகுவானதாகும். மீண்டும் ஒரே தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருப்பதுடன் மற்ற அனைத்தும் அழியப் போகின்றன. நீங்கள் சொர்க்கத்தில் இருந்த பொழுது அங்கு வேறு எந்த சமயமும் கிடையாது. ராமரின் படத்தில் அவர்கள் அவரை ஒரு வில்லுடன் அம்புடனும் சித்தரித்துள்ளார்கள்.
அங்கு வில் அம்புக்கான கேள்வியே கிடையாது. ஒருவர் இப்பொழுது செய்கின்ற சேவையே அவர் முன்னைய கல்பத்தில் செய்த சேவையாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அதிக அளவு சேவை செய்பவர்கள் மீது தந்தை அதிக அளவு அன்பு செலுத்துகின்றார். ஒரு லௌகீக தந்தை தனது உண்டும் சண்டையிட்டு கொண்டிருக்கும் குழந்தைகளை விட மிக நன்றாக கற்கும் குழந்தைகளிடம் மேலதிக அன்பை காட்டுவார். சேவை செய்பவர்கள் மீது அதிக அளவு அன்பு செலுத்தப்படுகிறது. 2 பூனைகள் சண்டையிட்ட போது கிருஷ்ணர் அவற்றிடமிருந்து வெண்ணெயை எடுத்து உண்டதை பற்றிய கதை ஒன்று உள்ளது. நீங்களே முழு உலகின் ராஜ்யமாகிய வெண்ணெயை பெறுபவர்கள் ஆவீர்கள். ஆகவே கவனக்குறைவாக இருந்து அழுக்கடையாதீர்கள். அதனால் உங்களுடைய ராஜ்யத்தை இழந்து விடாதீர்கள். நீங்கள் தந்தையின் வழிகாட்டல்களை பெறுகின்றீர்கள். நீங்கள் அவரை நினைவு செய்யாது விட்டால் உங்களுடைய பாவ சுமை தொடர்ந்தும் அதிகரிக்கும். பின்னர் நீங்கள் பெருமளவு தண்டனையை அனுபவம் செய்ய நேரிடும். நீங்கள் மனம் வருந்தி பெருமளவு அழுவீர்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கான ஓர் ராஜ்யத்தை பெற முடியும். எவ்வாறாயினும் நீங்கள் இதில் சித்தியடையாது விட்டால் பெருமளவு அழுவீர்கள். தந்தை கூறுகின்றார், உங்கள் தந்தையின் வீட்டையோ அல்லது உங்கள் புகுந்த வீட்டையோ நினைவு செய்யாதீர்கள். உங்களுடைய எதிர்கால புதிய வீட்டை நினைவு செய்யுங்கள். தந்தை கூறுகின்றார், ஒருவரை கண்டு பித்து பிடித்தவர் ஆகாதீர்கள். நீங்கள் ஒரு மலராக ஆக வேண்டும். தேவர்கள் மலர்களாக இருந்தார்கள். கலியுகத்தில் முட்களே உள்ளன. இப்பொழுது சங்கம யுகத்தில் நீங்கள் மலர்களாகிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எவருக்கும் துன்பம் விளைவிக்க கூடாது. நீங்கள் இங்கு அவ்வாறு ஆகுவதால் சத்யுகத்திற்கு செல்வீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்களுடைய இறுதி கணங்களில் ஒரே ஒரு தந்தையை தவிர வேறு எவரையும் நீங்கள் நினைவு செய்யக்கூடாது. இதனை அடைவதற்கு உங்கள் இதயத்தை எவர் மீதும் பற்று வைக்க அனுமதிக்காதீர்கள். தீய சரீரங்களின் மீது அன்பு கொண்டிருக்காதீர்கள். உங்களுடைய கலியுக பந்தனங்களை துண்டித்து விடுங்கள். 2. உங்கள் புத்தியை பரந்ததாக ஆக்குவதால் பயமற்றவராகுங்கள். ஒரு புண்ணிய ஆத்மா ஆகுவதற்கு இப்பொழுது எந்த பாவத்தையும் செய்யாதீர்கள். உங்களுடைய வயிற்று பிழைப்பிற்காக பொய் பேசாதீர்கள். உங்களுடைய கைப்பிடி அரிசியை உபயோகமான முறையில் பயன்படுத்தி ஓர் உண்மையான வருமானத்தை சேகரியுங்கள். உங்கள் மீது கருணை கொண்டிருங்கள். ஆசீர்வாதம். தபஸ்யாவின் சொரூபமாக இருந்து கடவுளின் மீது உங்களுக்கு இருக்கின்ற அன்பினால் உங்களையும் உலகையும் தடைகளில் இருந்து விடுவிப்பீர்களாக. ஒரே ஒரு கடவுளின் மீது அன்பு கொண்டிருப்பதே தபஸ்யாவாகும். இந்த தபஸ்யாவின் சக்தியின் மூலம் உங்களையும் உலகத்தையும் தடைகளில் இருந்து எக்காலத்திற்குமாக விடுவிக்க முடியும். தடைகளில் இருந்து விடுபட்டிருப்பதும் பிறரை தடைகளிலிருந்து விடுவித்து ஆத்மாக்கள் அனைவரையும் பல வகையான தடைகளிலிருந்து விடுவிப்பதுமே உண்மையான சேவையாகும். உங்களுடைய தபஸ்யாவின் அடிப்படையில் சேவை செய்கின்ற குழந்தைகளாகிய நீங்கள் ஜீவன் முக்தி பெற்று அதனை பிறருக்கு வழங்குவதற்கு கருவிகள் ஆகுவதே தந்தையிடமிருந்து நீங்கள் பெறுகின்ற ஆசீர்வாதமாகும். ஸ்லோகம். எங்கும் சிதறிக் கிடக்கின்ற அன்பை ஒன்றிணைத்து ஒரே ஒரு தந்தையிடம் அன்பை கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கடினமாக உழைப்பதிலிருந்து விடுபடுகின்றீர்கள். ஓம் சாந்தி.